திருச்சிற்றம்பலம். ரம பார்வதி பதே ரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியான வரும் யானை கழல் நாழும் மறவாமல் அழியாழுமல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பத்தை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற வாரம் 43வது பாடல் நம்ம சிந்தித்தோம். மன்னவனே ஒன்று மாறு அறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய். மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம்முழுதையுமே என்பதாக மன்னவனே என்று ஒரு விழிச்சொல்லாக இறைவனை நோக்கி அழைத்த அருமையான ஒரு பாடலாக அமைந்தது. அடியேனுக்கு ஆனந்த ஒளியாக மின் என்ற ஒரு வார்த்தையை, மின் அவனே ஆனந்த ஒளியாக திகழ்பவனே, உன்னோடு கலக்கக்கூடிய அந்த நெறி எனக்கு தெரியலையேப்பா, நெறி ஒன்றும் அறியாத சிறியேன், என்னை விட்டுடாத அப்படின்ற மாதிரி, நான் ஒன்றும் அறியாதவன் ஆனேன் ஆனாலும் என்னை விட்டுறாத அப்படின்ற மாதிரி ஒரு இறங்கி வந்து இறைவனை வேண்டுதல் போல அமைத்து கொடுத்தார். இதுவும் முழுக்க நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே பிரபஞ்ச வைராக்கியம் அப்படின்றது. உலகத்தை வெறுத்தல். உலகம் என்றைக்கு நம்மால் வெறுக்கப்படுகிறதோ அன்றைக்கு இறை காட்சி கிடைக்கும். இது நம்ம சாத்திரமும் தோத்திரமும் ரொம்ப அழகாக சொல்கிறது. எதையாவது ஒன்றில் தான் நம்ம திளைக்க முடியும். ஒன்று உலகம். இப்போ சகல நிலையில் உலகத்தோடு இந்த உடலோடு கூடி உலகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேண்டாம், இந்த உலக அனுபவம் வேண்டாம் என்ற போது இன்னொரு கரம் நம்மை பற்றிக்கொள்ளும். அதுதான் திருவருள். அப்போ திருவருள் நமக்கு வேண்டும் என்று யார் நினைக்கிறோமோ அவர்கள் உலகப்பற்றை அப்படியே விட்டு 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 வர வேண்டும். உலகப்பற்றை விட்டால் இறை பற்று. பற்றுக பற்று அற்றான் பற்றை. எவ்வளோ அழகாக நமக்கு வலுநாயனாரும் சொல்லியிருக்கிறார். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே. ஏகாரத்தோட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு சொல்லிட்டார். அதுபோல இங்கே பிரபஞ்ச வைராக்கியமாகத்தான் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுக்க பிரபஞ்ச வைராக்கியம் என்பதாக அதனுடைய கருத்துரையே அதுதான். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 44வது பாடலில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். ஏன்னா 43வது பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறேன் அப்படின்னார். அந்த ஒன்றும் அறியாதவன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த அனுபவமே இந்த உலகத்தை வெறுத்தது. இன்றைக்கும் நம்ம யார் ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே நாம் இறைவனை நோக்கி நெருங்குகிறோம். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டாலே கொஞ்சம் சுவாமி நம்மளை விட்டு விலகி நிற்பார். அப்போ நமக்கு தெரிந்தது என்பது ஒன்றும் இல்லை. அவன் அறிவித்தாலன்றி நம்மால் எதையும் அறிய முடியாது. நாம எதையும் அறிய முடியாது. இந்த உணர்வை எல்லாம் இந்த திருவாசக வரிகள் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. இப்போ அடுத்தாப்புல சொல்கிறாரு. முதல்ல ஒன்றும் அறியாதவன் ஆனேன் அப்படின்னு சொன்ன மணிவாசக பெருந்தகையார் 44வது பாடலில் சொல்கிறார் பாருங்க. முழுது அயில் வேல் கண்ணியர் என்று மூறி தழல் முழுகும் விழுது அணையேனை விடுதி கண்டாய். நின் வெறி மலத்தாள் தொழுது செல்வான் அத்தொழும்பரில் கூட்டிடு சொத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேல். உடையாய் உன்னை பாடுவனே
சென்ற பாடல்ல மன்னவனே என்று அழைத்தார் இறைவனை. ஒரு மன்னவன் எப்படி இருப்பான்? தன்னுடைய குடிமக்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவனாக. ஆனால் அதே நேரத்தில் அந்த குடிமக்கள் தவறு செய்யும்போது கண்டிப்பவனாக, தண்டிப்பவனாக. இப்போ இந்த பாடலில் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வருகிறார். உடையாய் அப்படிங்கிறார். உடையாய் என்ற மாத்திரத்திலே எல்லாவற்றிற்கும் உடைமை, எல்லா பொருளுக்கும் உடைமைக்காரன் யார்? இறைவன்தான். உயிர்களாகிய நாமெல்லாம் அடிமையாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனுக்கு உடைமையாகவும், ஏனால் அத்தனையும் அவனுடைய வியாபகத்திற்குள் அடங்கியது. நாம் அவன் கீழாக இருக்கக்கூடிய இதை உணர்றது தான் மேலான சைவ சித்தாந்தம். என்றைக்கு இறைவனுக்கு நாம் அடிமைகள், என்றும் அடிமையே. இதை முதல்ல என்றும் அடிமையே. அப்படி உணர்ந்தால்தான் அதான் தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல். அது அந்த தாழ்வெனும் தன்மைனா வேற ஒன்றும் இல்லை. இறைவன் ஆண்டான், நாம் அடிமை. அவன் அறிவித்தால் என்று எனக்கு அறிவு என்பதே கிடையாது. அவன் என்னை செயல்படுத்தினால் என்று எனக்கு செயல் ஒன்றும் கிடையாது. இதை உணர்ந்தாலே போதும். இப்போ இந்த இடத்துல உடையாய் அப்படின்னு சொல்லிட்டார். உடையாய் என்றால் இறைவன் எல்லா பொருளுக்கும் உடைமைக்காரன். நாம் அவனுக்கு கீழ்ப்பட்ட அடிமை பொருளானவர்கள். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, உன்னையே நினைக்கணும், உன்னையே தோழணும், உன்னையே பாடணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். வாயால் மனத்தால் இந்த காயத்தால் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன். வாயால் பாடுறேன். இப்போ பாடிக்கொண்டு தான் இருக்கிறார். பாடுவேனேன்னு ஒரு வார்த்தை இந்த பாட்டில் போட்டிருக்கார். பாடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்புறம் இந்த காயத்தால் செய்யக்கூடிய தொழுதல் அதையும் கூட செய்கிறேன். அப்போ வாயால் காயத்தால் செஞ்சுட்டேன். இந்த மனதால் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா நம்ம கையால் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், மனசு எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒரு வகுப்பில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட மனது எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். அதை பிடிச்சு கொண்டு வந்து இழுத்து நிறுத்தி இரு எதையோ கேட்டுக்கிட்டு இருந்தே விட்டுட்டு போச்சே அப்படின்னு திரும்ப வருவோம். ஏன்னா இந்த மனம் என்ற ஒன்று அப்படியே இந்த குதிரை வேகம், ஹார்ஸ் பவர்பாங்க, குதிரை வேகத்தில் அதுவாடு ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த நிமிஷம் எங்கே ஓடுதுன்னு தெரியும். எப்போமோ நடந்ததெல்லாம் இப்போ நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கும். இந்த மனதை கட்டுப்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப 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 அரிதான ஒன்று. இப்போ இந்த பாடலில் எதை சொல்கிறார் அப்படின்னா, மனதால் என வாயால் பாடுதல் நடந்து கொண்டு இருக்கிறது, காயத்தால் தொழுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மனதால் வழிபாடு செய்தல், அப்போ அந்த மனம் என்பது எங்கே பற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாரு. ஆனால் இந்த பாடலில் அவர் சொல்லியது அவருக்கு அல்ல, நம்பொருட்டாக. ஏன்னா அவங்கெல்லாம் மேலான நிலை, இறைவனை நேரில் என இறைவனே குருவாக வந்தார் அப்படின்னா என்ன ஒரு நிலை பாருங்க. அப்போ அவருக்கு உரியதானா கொஞ்சம் நமக்கு சந்தேகம்தான். இதில் கூட இன்னும் ஒரு அடியேனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பாப்பா அதை நான் எங்கள் ஆசிரியர்கிட்டலாம் கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட திரும்ப சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் பாருங்க, முழுது அயில் வேல் கண்ணியர். அது வரைக்கும் நீங்கள் பிராக்கெட் கூட போட்டுக்கலாம். வேல்கண்ணியர், அந்த வேல்கண்ணியர்னால் பொதுவாக பெண்களை வேல் போன்ற அழகாக கண்களை உடையவர்கள் அப்படிம்பாங்க. இது மரபு சாதாரணமாகவே. ஏன்னா வேல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். நல்ல ஒரு வேல் பாருங்கள், நீண்டு அப்புறம் மேலே உள்ள பகுதி இலை போன்று, அதுக்கு மேலே உள்ள பகுதி கூர்மையாக, அதான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிம்பார். இந்த அறிவு என்பதும் இந்த வேலை ஒத்ததாக இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்கணும். சொன்ன மாத்திரத்தில் சொன்னதை உடனடியாக புரிந்து கொள்ளும் அந்த ஞானம், அதுக்கு பேர் தான் ஞானமே. அது கூர்மையான ஒரு வேல், கூர்மையாக இருக்கும்போது போட்ட மாத்திரத்தில், அந்த காலத்துலலாம் வேல் வச்சு தான் வேட்டையாடுதல் அல்லது எதிரிகளை தாக்குதல் இதெல்லாம் வச்சாங்க. அந்த கூர்மையான பகுதி, அந்த கூர்மையான பகுதியிலையும் ஒரு விஷம் தோய்த்து வைத்திருப்பார்கள்.
ஏன்னா போய் போட்ட மாத்திரத்தில் ஒரு விலங்கு மேலே போடுறாங்கன்னா அப்படியே அந்த விலங்கு வந்து விழுந்து மடிந்து இவங்க கைக்கு அந்த விலங்கு வந்துடும் வரணும். அதுக்காகத்தான் அந்த வேலை அப்படி வச்சிருந்தோம். அப்போ அந்த கூர்மையான பகுதி அப்படியே ப்ளக் பண்ணுதுன்னு சொல்லுவாங்களே, போட்ட உடனே எல்லாம் பதிஞ்சு வேல் பதிஞ்சு விழுந்துட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுக்காக. இப்போ இந்த வேல் எதுக்கு சொல்லப்பட்டது? அறிவுக்கு சொல்லுவாங்க. அப்போ அது பதிந்த மாத்திரத்தில், சொன்ன மாத்திரத்தில் பதிவு எங்கே? அப்படியே அறிவிலே, நம்முடைய உயிர் அறிவிலே பதிதல். அடுத்தாப்புல அகன்ற பகுதி. அந்த அறிவு எப்படி இருக்கணும்? அகன்று இருக்கணும். இந்த வேலை இடையில அடுத்தாப்புல இலை போன்ற அகன்ற பகுதி. எல்லாவற்றையும் தெரியணும். ஒரு விஷயத்தில் மட்டுமே ஒரு ஜீனியஸாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் அந்த அறிவு ஞானம். அடுத்தாப்புல ஆழ்ந்து நான் எந்த ஒரு பொருளை சிந்தித்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்தல். அந்த ஆழ்ந்து செல்ல 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 ஏராளமான பொருள் நமக்குள் உண்டாகக்கூடியதாக இருக்கும். இது எல்லாருடைய அனுபவத்திலேயும் வரும். அப்போ வேல் என்பது ஒரு அறிவுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி. முருகப்பெருமான் கையில் வேலாயுதம் கொண்டவர். இதே வேலைத்தான் பெண்களுடைய கண்ணுக்கு உவமையாக சொல்கிறார்கள். அது மரபாகவே சொல்வார். எதற்காக என்றால், இந்த பெண்களுடைய கண்கள் அகன்று கூர்மையாக நீண்டு, அந்த நீண்டுன்ற இடத்துல அந்த பார்வை போய் ஆழமாக பதியுமா, அவ்வளோ. இதை அப்படியே பொருத்தி வச்சுக்கோங்க. அந்த கூர்மையான பகுதி, அந்த கூர்மையான பகுதி என்பது ஒருத்தரை பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்த மாத்திரத்தில் அவர்களை விழ வைத்தல். இந்த இடத்துல விழ வைத்தல் என்பது இது இங்கே உள்ள பெண்களுக்கு, இங்கே சொல்லப்பட்ட பெண்கள் வந்து இந்த விலை மாதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அருணகிரி பெருமான்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி மாதர்களை எடுத்து சொல்கிறார். இந்த பெண்களால் வரும் துன்பம் அது நமக்கு தெரியும். அந்த காலத்திலேயும் இருக்காங்க, இந்த காலத்திலையும் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த பெண்களுடைய கண்கள் தான் சொல்லப்படுகிறது. அந்த கண்கள் எப்படி இருக்குதான்? முழுது அயில், அதாவது முழுவதுமாக அந்த கண்கள் முழுவதுமாக அயில் வேல், கூர்மையான வேல் கண்ணியர். முழுவதும்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த வேல் எப்படி கூர்மையான பகுதியாக, அகன்ற பகுதியாக, ஆழ்ந்த பகுதியாக இருக்கிறதோ அதுபோல இந்த பெண்களுக்கும் கூர்மையான பகுதியாக, அகன்ற பகுதியாக, ஆழ்ந்த பகுதியாக, இன்னும் சொல்லப்போனால் வண்ணம் வடிவு அளவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வண்ணம் அழகான, வடிவு அப்படியே பெரிந்த விரிந்த, எதை பார்த்தாலும் அப்படியே அவங்கள முழுக்க அளந்துடுறது, அவ்வளோதான். சுவை எல்லாவற்றிலும் எப்படி இந்த வேல் இருக்கிறதோ அதுபோல் இந்த பெண்களுடைய கண்கள் ஒரு முறை இந்த ஓரமான பார்வைன்னு சொல்லுவாங்க, ஓரமாக அந்த கடைக்கண் பார்வை பட்டு விட்டால் அவர்கள் விழுந்துட்டாங்க, அவ்வளோதான். அவர்கள் விழுந்தது மட்டும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. எப்படி ஒரு வேல் பட்ட மாத்திரத்தில் ஒரு விலங்கோ பறவையோ முழுக்க வேடுவன் கையில் பட்டு விடுதோ அதுபோல் அப்படி கொண்டு வர்றார் இவர். அது முதல் வரியில் முழுது அயில் வேல் கண்ணியர் என்று இது உண்மையாக சொல்லிட்டாரா. வேலை சொல்லி இந்த பெண்களுடைய கண்ணுக்கு அந்த வேலை ஓமையாக சொல்லி அது வடிவால் வண்ணமால் அளவாக இப்படியெல்லாம் சொல்லி மட்டும் முழுவதுமாக சொல்லிட்டு அடுத்த ரெண்டாவது வரியில் சொல்ல பாருங்க, மூரி தழல் முழுகும் விழுது அணையேனை. மூரி என்றால் வலிமை வாய்ந்தது, தழல் நெருப்பு. இந்த பஞ்சபூதங்களில் 5 பூதம், அதில் நெருப்பு என்று ஒரு பூதம். மற்ற நீங்கள் எந்த பூதத்தையும் எடுத்துக்கோங்க, காற்று எடுத்துக்கோங்க, மண் எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, ஒரு பொருளை போடுங்க, அது எந்த பொருள்னாலும் போடுங்க, அது அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து, இப்போ காற்றுனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி கொண்டு போகும், மண்ணுனா மூடிக்கிடும், அவ்வளவுதான். எல்லா பொருளும் மண்ணுக்குள்ளே போய் மக்காது. இப்போ பிளாஸ்டிக்லாம் மக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் எந்த பொருளை
இந்த நெருப்பிற்குள் இட்டாலும் தன்வயப்படுத்துதல், தானாக்குதல். அதனால தான் இறைவனை எம்பெருமானை அப்படியே தழல் வண்ணராக, அழல் மேனியாக, அழல் வண்ணராக சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் கோவிலெல்லாம் இன்றைக்கி வேள்விகள் பூஜைகள் செய்யப்படுதுன்னா இந்த நெருப்பு, வேள்வியை குண்டம் வளர்த்து நெருப்பு வளர்க்குறாங்கன்னா தன்வயமாக்குதல். அந்த ஆகுதி கொடுக்கும்போது அப்படியே தன் பயமாக்கி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. மேலான ஒரு பஞ்சபூதங்களே மேலான ஒரு நிலை நெருப்புக்குத்தான் உண்டு. தன் வண்ணமாக செய்தல். நம்முடைய இறைவனும் எம்பெருமானும் அந்த சார்ந்தார்கள். ஆன்மா என்றைக்கு அந்த இறைவனை தானாக்குதல், தானாக்குதல், தன்னை போன்று ஆக்குதல். எப்படி ஒரு நெருப்பு தன்னை போன்று, தன்னுடைய அந்த நெருப்பு எப்படி இருக்கோ அதாவே மாறிடும் அந்த பொருள். அது போல இங்கே மூரி, அது ஒரு வலிமை, சரியான வலிமை. அந்த மூரி தழல், அந்த தழலுடைய வலிமை முழுகும் விழுது அணியேனை. இந்த இடத்துல 2வது வரியில் சொல்லக்கூடிய அந்த வரியில் பெண்களுடைய கண்களுக்கு அந்த வேலை கொண்டு வந்தார். அந்த கண்ணியர் என்று அந்த அழகான கண்களை உடைய, வேலை ஒத்த கண்களை உடைய பெண்கள், அந்த பெண்களுடைய இந்த வலியதான வலிமை வாய்ந்த நெருப்பு போன்ற, அந்த வலிமை வாய்ந்த நெருப்பு போன்ற அதில் போய் விழுந்து அப்படிங்கிற. அப்போ அதில் விழுந்த என்ன ஆகும்? முழுக்க முழுக்க இந்த இடத்துல சார்ந்ததன் வண்ணம் ஆன்மா. அப்போ இங்கே போய் சார்ந்துட்டா, இந்த பெண்களை சார்ந்து விட்டால் இந்த காமம், இந்த உலக இன்பம், இதை அனுபவித்தல். இந்த நெருப்புக்கே ஒரு பேர் கந்தளின்னு ஒரு பேர். கந்தளினா என்னன்னா, சார்ந்தாரை எது அங்கே போய் சேருதோ அதை கொல்லும். சார்ந்தாரை கொல்லி, அதுக்கு பேர் கந்தளினா சார்ந்தாரை கொல்லி. அதை சார்ந்த எந்த பொருள் உள்ளே போகுதோ அதை கொல்லுதல் அப்படின்னு. இந்த பெண்களுடைய கண்கள் அது போல, யார் இந்த பெண்களுடைய கண்கள் மயக்கத்தில் விழுகிறார்களோ அவர்கள் மூரி தழல் விழுகும். விழுது அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறார். விழுதுன்னா நெய். அப்போ ஒரு நெருப்பு குண்டத்துக்குள்ளே நெய்யை போட்டால், நெய் இருக்கிற இடம் தெரியுமா? அல்லது ஒரு நல்ல ஒரு கெட்டியாக இருக்கும் நெய், உள்ளே போனேன்னு என்ன ஆகும்? நெய் போட்டதே தெரியாது, அப்படியே உருகிடும். அது போல எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஓமை கொடுக்க பாருங்க. இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதுதான். நம்ம ஏதோ பெண்கள்கிட்ட போய் அப்படி விழுகிறதெல்லாம் வேண்டாம். இந்த உலக மயக்கம் இதுதானே தத்துவ கூட்டங்கள் மோகினி என்று சொல்வது. நம்ம தத்துவங்கள் படிச்சிருக்கிறோம், அதனால் எல்லாருக்குமே தெரியும். இந்த தத்துவங்களில் மோகினி தத்துவம் எது? யோசிச்சு பாருங்க. மோகினி என்றால் மயக்குதல். அந்த மோகினி தத்துவங்கள் எதெல்லாம் இருக்குது? அதனோடு கூடிய இந்த உடல், இந்த உலக அனுபவம், இதனோடு மூழ்கி போய் கிடைக்கிறோம். அழகான ஒரு பாயிண்ட்டு. இதைத்தான் இவர்கள் சொல்வாங்க. ஏன்னா உலக இன்பம், உலக மயக்கம், முழுது அயில் வேல் கண்ணியர் என்று மூரி தழல் முழுகும் விழுது. ஒரு நெய்யானது அந்த தழலிலே விடப்பட்ட போது எப்படி முழுவதுமாக தன் நிலை மாறி அப்படியே நெருப்பாக மாறுகிறதோ அது போல அந்த பெண்கள் மயக்கத்தில் பெண்களாகவே இந்த உடல் என்பது அப்படிப்பட்ட மயக்கத்தில் தான் இன்றைக்கு நாம் கிடக்கிறோம். நமக்காக சொல்லப்பட்ட ஒன்று, அவருக்குள்ள விழுது அணையேனை, இப்படி கிடப்பவனை, இப்படி கிடப்பவனை, பெண்களுடைய அந்த மூரி தழலின் மூழ்கி அழிவேனை விடுவாயாப்பா? நீ விட மாட்ட. ஏன் தெரியுமா? விழுது அணையேனை விழுது கண்டாய், நீ விட மாட்ட. ஏன் அடுத்து சொல்கிறார்? ஏன்னா நின் வெறி மலர்த்தாள், உன்னுடைய வெறி என்றால் மனம் மிகுந்த அழகான மனம். மனம் என்பது நாசிக்கு உரியது. ஐம்புலன்களையும் நீங்கள் கொண்டு வரலாங்க. என்னுடைய திருவடி வெறிமலர்த்தாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காது, அப்படியே அண்டர்லைன் பண்ணி. இந்த வெறிமலர்த்தாள் என்பது, வெறி என்பது மனம்தான், மலர் என்பது அழகான
கமலம் அப்படியே சொல்லலாம், தாமரை சொல்லலாம். தாள் இறைவனுடைய திருவடி. இந்த திருவடிக்கு அழகான ஒரு அடைமொழி கொடுக்கிறார், வெறிமலர் தாள் என்று சொல்கிறார். இந்த வெறிமலர் தாள் என்ற மாத்திரத்திலே அழகு, அதாவது ஐம்புலன்களுக்கும் உள்ள நுகர்ச்சி. ஏன்னா இன்றைக்கு ஆன்மாக்களுக்கு ஐம்புல நுகர்ச்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொன்னார், இந்த ஐம்புல நுகர்ச்சி அத்தனையும் போய் பெண்களுடைய மயக்கத்தில் கிடக்கிறேனே அப்படின்னார். அப்படி கடந்தவனை நீ விட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதே ஐம்புல நுகர்ச்சியை எங்கே கொண்டு வர்றாருன்னா என்னுடைய திருவடிக்கு கொண்டு வர்றார். அழகான தாமரை, தாமரையை பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சி, அப்படியே நாசி அது முகர்ந்தது, அது எவ்வளவு ஆகாசம், என்ன ஒரு மனம் அப்படின்னு வருது. அப்போ கண்ணு, அப்போ மெய்வாய் கண் மூக்கு எல்லாவற்றிற்கும் இன்பம் தரும் ஒரு பொருள் என்றால் இந்த தாமரை மலர் தான். நாவுக்கு சுவை இருக்கா? தேன் வழியுதுங்க, அந்த தேன் நாவுக்கு சுவை தானே. அப்போ ஐம்புலனையும் கொண்டு வர்றார். நின் வெறி மலர்த்தாள், அது எதுனா திருவடி. அந்த திருவடி மலர்த்தாள் தொழுது செல்வான். அந்த தொழுது செல்வான் என்றால் திருவடி மட்டுமே எனக்கு போதும், இந்த நுகர்ச்சி உலக நுகர்ச்சி வேண்டாம் என்று செல்பவர்கள், தொழுது வணங்கி அதன் பின்பாக செல்பவர்கள். அதாவது அந்த வார்த்தையை போடுறாரு, தொழுது செல்வான் அத்தொழும்பரில். அந்த வார்த்தையை அப்படியே பிரிச்சுக்கோங்க, இப்படி தான் கொண்டு வரணும். தொழுது செல்வான் அத்தொழும்பரில். அப்போ தொழும்பர் என்றால் அடிமைகள், மீளா அடிமை, மீளா அடிமை. ஒரு காலம் ஒன்றை விட்டு நான் பிரிய மாட்டேன், அப்படிப்பட்ட தொழும்பரில். அப்போ இது யார் அப்படின்னா தொழுது செல்வான் அத்தொழும்பரில் என்ற மாத்திரத்தில் சதாகாலமும் இறைவனை நினைந்து வழிபடக்கூடிய அடியவர் பெருமக்கள். பேர்பட்ட அந்த அடியவர்கள், இந்த அடியவர்களோடு கூட்டிடு, என்னை கூட்டி வச்சுப்பா போதும் எனக்கு அப்படிங்கிறாரு. நான் அப்படி கடந்தேன், என்னை அங்கே விட்டுறாத, அதை எடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துரு. எங்கே கொண்டு சார்? ஐம்புல நுகர்ச்சியும் உன் திருவடிக்கே, திருவடி சார்பு பெற்ற அந்த தொழுது செல்வான். உன் திருவடியே தொழுபவர்கள் அந்த தொழும்பரில் கூட்டிடு. சொத்தம் என்கிறார். சொத்தம் என்றால் வணக்கம், நீ பெரியவன் நான் அடியேன் என்று அந்த அடிமை வணக்கம் செய்வது சொத்தம். அந்த சொத்து அம் அப்படின்னு வரணும். அது இந்த அம் ஈறுக்கட்டு இருக்குது. அப்போ அம் ஈறுக்கட்டு சொத்து அப்படின்னு இருக்குது. அப்போ சொத்து அம் அப்படி வரணும் அந்த இடத்துல. சொத்தம், இங்கே சொத்து அப்படின்னு வந்திருக்கு, எம்பிரான் இப்படி பிரிச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். சொத்தம் அப்படின்னு வரணும், அம் ஈறுகட்டு போயிருக்கு. இந்த சொத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரியவனாகிய நீ, அடிமையாகிய நான் உன்னை வணங்குதல். அப்படிப்பட்ட வணக்கத்தான் சொத்தம். எம்பிரான், என்னுடைய உயிருக்கு தலைவனாய இறைவன். சொத்தம்பிரான் பழுது செய்வேனே விடேன். நான் என்ன எப்படிப்பட்ட பழுது செய்கிறேன்? எங்கே போகக்கூடாதோ அங்கே போகிறேன். எப்படி, எதன் மூலமாக? ஐம்புல நுகர்ச்சி மூலமாக. அதுதான் பழுது செய்வேனை. மீண்டும் 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 இந்த ஐம்புல நுகர்ச்சி என்பது உலக காரியத்திற்கே பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி பழுது செய்வேனை, உன்னையே நினைக்கணும், ஆனால் உன்னை நினைக்காம வேறு என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல. செய்வேனை விடேன். இது திருச்சதகத்தில் ஒரு பாட்டில் சொல்வார். எப்பா நீ விட்டுறாதன்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. அங்கே ஒரு இடத்துல திருச்சதகத்தில் சொல்லும்போது, நான் தப்பு தான் செய்கிறேன், எனக்கு தெரியுது, இங்கிட்டு போகக்கூடாதுன்னு தெரியுது, ஆனாலும் இந்த உலக மயக்கம் என்னை மயக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ என்ன செய்ய, உங்ககிட்ட சேர்த்துக்கன்னு கூட சொல்லலை, உன் அடியார் கூட்டத்தில் சேர்த்துக்க. அவர் இந்த பாட்டில் அதைத்தான் சொல்கிறார். தொழுது செல்வான் அத்தொழும்பரில் கூட்டிடு, அந்த அடியார் கூட்டத்திலே நீ சேர்த்துக்க.
அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அது ஒரு இடத்துல சொன்னார். இன்னொரு இடத்துல நான் குருட்டு ஆதா ஆனால் பசு. இந்த குருட்டு பசு என்ன செய்வாங்க, மேய்ச்சலுக்கெல்லாம் நிறைய பசுக்களையெல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க. அதில் ஒரு குருட்டு பசு இருக்கும், அது கண்ணு தெரியாது. ஆனால் எல்லா பசுவுக்கு இடையில இதை விட்டுருவாங்க. அப்போ அந்த பசு போகும்போதே ஒன்றோட ஒன்று உரசிக்கிட்டே அப்படி போகும் இல்லையா. அப்போ இந்த குருட்டு பசுவும் போயிடும். சில நேரங்களில் இந்த குருட்டு பசு தனிச்சிட்டு அப்படின்னா ஒரு இடத்துல சப்தம் கொடுக்கும். உடனே அங்கேருந்து அந்த பசு சத்தம் கொடுக்கும், அந்த இடத்துல இது போய் சேர்ந்துருமா. இதை அழகாக சொல்வார் திருச்சதகத்தில். புறமே போந்தேன் யான், வெளியே போயிட்டேன், ஊரா மிளைக்க குருட்டு ஆ மிளைத்தாங்கு, ஊரா மிளைக்க குருட்டு ஆ மிளைத்து ஆங்கு உன் தாளினை அன்புக்கு அடியேன் அயலே மயல் கொண்டு அழி. அருமையான பாடல். நான் குருட்டு ஆதான், ஆனால் ஊர் பசுவோட என்னை சேர்த்து விட்டுட்டேன்னா அது பத்திரமா போய் என்னையை கொண்டே சேர்த்துரும். எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். நான் உங்ககிட்ட சாமிகிட்ட சேர்றதுக்கு நிறைய இன்னும் குவாலிஃபிகேஷன் வரணும், என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இல்லை. அதனால் இவங்களோட முதல்ல சேர்த்துரு, அவங்க அந்த குவாலிஃபிகேஷனை எனக்கு உருவாக்கி கொண்டு சேர்த்துருவாங்கன்றதை அழகாக சொல்கிறார். பழுது செய்வேனை, தவறே தான் செய்கிறேன், ஆனாலும் விட்டுறாதப்பா உடையாய், ஏன்னா நீ உடையாய். நான் அடிமை, நீ ஆண்டான். என்னை அடிமையாக கொண்டவன், உனக்குரிய கடமை என்னன்னா என்னை விட்டுறக்கூடாது. உடையாய் உன்னை பாடுவனே, இந்த இடத்துல பாடுவனேன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாடுதல் என்பது வாயால் இறைவனை தொழுதல், அப்புறம் தொழுதலையும் சொல்லிட்டாரு, காயத்தால் செய்தல். ஆனால் மனத்தால் தான் என்னால் விட முடியல. இந்த ஐம்புல நுகர்ச்சி என்ற இந்த உலக போகம், அது ஒரு பெண்களைப் போல, அதுவும் பெண்களுடைய கண்களைப் போல. அந்த கண்களும் எப்படி இருக்கா, முழுது அயில் வேல்கண்ணியர், முழுதும் அப்படி வரணும். இங்கேயும் முழுதும் அந்த விகாரம், அந்த விகாரத்தால் தொக்கி போய் இருக்குது. முழுதும் அயில் வேல்கண்ணியர் அப்படின்னு வரணும். இங்கேயும் முழுது விகுதி அங்கேயும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட முழுது அயில் வேல்கண்ணியர் என்று மூறி தளல் முழுகும் விழுது அணையேனை விடுதி கண்டாய். நின் வெறி மலர்த்தாள், உன்னுடைய திருவடி எப்படி இருக்கு. அங்கே கூறிய அம்பை ஒத்த அந்த பெண்களின் கடைக்கண் பார்வையிலே இந்த ஐம்புல நுகர்ச்சியையும் அங்கே கொண்டு போட்டு அந்த இன்பத்தை கழித்து கொண்டிருக்கிறேனே. ஆனால் உன்னுடைய திருவடி சார்பு இந்த கண்ணுக்கும் இந்த ஐம்புலனுக்கும் நுகர்ச்சியாக இருக்கிறதே என்பதை நின் வெறிமலர்த்தாள் தொழுது செல்வான் அத்தொழும்பரில் கூட்டிடு சொத்தம்பிரான் பழுது செய்வேனை உடேல் உடையாய் உன்னை பாடுவனே. ஏகாரம் இங்கே வருகிறது. பாடுவனே அப்படின்னா உன்னை பாடுவனோ, உன்னை பாட முடியுமோ அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இங்கே கட்டளைத்துறை, இது கட்டளைத்துறையில் வரக்கூடிய ஏகாரம். அந்த கடைசியில் வருது பாருங்கள், பாடுவனே அப்படின்னு அந்த ஏகாரம், இந்த ஏன்ற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்படி கட்டளைக்கலித்துறையில் வரக்கூடிய அந்த ஏகாரம் ஆம் பாடுவேன், பாடுவேன் ஆம் என்றுதான் அமையும். அது பாடுவேன், உம்மை பாடுகிறேன், உன்னை தொழுகிறேன், ஆனால் மனத்தால் உன்னை நெருங்க முடியாமல் இந்த காமம் என்னை பற்றி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நான் விடுபட வேண்டுமென்றால் அடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்துவிடு என்பதாக பிரபஞ்ச வைராக்கியமாக அமைத்த அருமையான ஒரு பாடல்தான் 44வது பாடலாக அமைத்து கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். முழுது அயில் வேல் கண்ணியர் என்று மூறி தளல் முழுகும் விழுது அணையேனை விடுதி கண்டாய். நின் வெறிமலர்த்தாள் தொழுது செல்வான் அத்தொழும்பரில் குட்டிடு சொத்தம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே என்பதான அருமையான ஒரு பாடல். இதனை சிந்திப்பதற்கு இன்றைக்கு நல்ல ஒரு திருவாதிரை நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை,
பிரதோஷ நன்னாள். திருவாதிரையில் பிரதோஷம் வர்றதே ரொம்ப விசேஷம். அது சுக்கிரவாரத்தில் வந்திருக்குது. ரொம்ப அருமையான ஒன்று. இன்றைக்கு இந்த பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய உலக இன்பத்தை விடுத்து இறைவா உன் திருவடி சார்பு பெற வேண்டும், அடியார் கூட்டத்தோடு இணைய வேண்டும் என்பதான கருத்து கொண்ட இந்த திருவாசக சிந்தனை நீத்தல் விண்ணப்ப சிந்தனையை செய்வதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பிற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்.